ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் நீளமாக வளர்ந்த மணி பிளான்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இது பால்கனியில் வளர்ந்த மணி பிளான்ட்டு. அதை வீட்டுக்குள்ளே வச்சா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ரெடி பண்ணுங்கள். இதுக்கு நம்ம கீழே வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேர் பகுதியில் வேர் விட்டுருப்போம். அந்த வேர் பகுதியில் இருக்க ஒரு இலையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சின்ன தண்டு மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் வேரோட. அதை அந்த மாதிரி ஒரு 4-5 பீஸாக மணி பிளான்ட் பிரான்ச்சு நான் அந்த கொடியை ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 2-3 பாட்டில் நம்ம மண்ணை சேர்த்துக்கலாம். இந்த மண் தேங்காய் தூளும் அப்புறம் உரம், மண் இதெல்லாம் சேர்ந்து கலந்தது. செம்மண் மாதிரி அந்த மண்ணெல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ தான் தட்டுனாலும் நல்ல காற்று போகாதபடிக்கு இருக்காது. அதுக்காக தான் அடியில் இருக்க அந்த மண் தண்ணியை இறுக்கி பிடிக்காமல் இறுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்த உரமண்ணை ஒரு கைப்பிடியை போட்டுட்டு இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்றை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. சரி, இது 2வது. இந்த 2வது இதில் நம்ம அடியில் அந்த மண் போட்டுட்டு தேங்காய் நார் அந்த இதெல்லாம் சக்கை இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண ஒரு மண்ணை 2 கைப்பிடி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே உரமண் அதையும் போட்டு உள்ளே நல்லா பிரான்ச்சஸ் ஆடாத அளவுக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை தூவிடலாம். நல்லா தப்புன்னு அடித்து அதை மண்ணை டைட்டாக ஆக்கி வைக்கக்கூடாது. கொஞ்சம் காற்று உள்ளே போயிட்டு வர அளவுக்கு காற்றோட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் மண்ணை ரெடி பண்ணணும். இது வேறு, அது மணி பிளான்ட் கிடையாது. இது ஒரு லக்கி பிளான்ட்டு தான். இதையும் ரெடி பண்ணி 3 ரெடி பண்ணி அதை வீட்டில் வைக்கலாம், உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு ஐடியா இருந்தால் வீட்டில் ரெடி பண்ணி வைங்க. 3 ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கலாம். நிறைய ஊற்றி தண்ணி கீழேயும் போகக்கூடாது, பொங்கியும் வலியக்கூடாது. அதனால் லைட்டாக மட்டும் தண்ணியை தொளிச்சுக்கிட்டு நம்ம ஒரு 4 நாளைக்கு ஒரு கடை தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட போதும். இதுக்கு 3 ரெடி பண்ணியாச்சு. மண் வெளியே சிந்தாமல் இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு குட் லுக் இருக்கிறதுக்காகவும் மேலே இந்த கலர்ஃபுல்லாக நம்ம கல்லையும் போட்டுடலாம். ஆல்ரெடி வேறு லக்கி பிளான்ட்டுக்கு நிறைய கல் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இதுக்கு ஓரளவுக்கு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்